ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஷோஸில் நம்ம தங்கமயிலோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்கங்க. அதாவது 7:30 வீட்டுக்கு வந்தால் ஏதாவது 7:30 நடக்கணும்ல, கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இவங்க சும்மாவா விடுவாங்க, வந்தவங்க பேச்சு வாக்கில் கண்டிப்பாக தாலி பிரித்து கொக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்தவங்க பேச்சோடு விடுங்களேன், ஏன் அப்படி பண்ணுறீங்க அலப்பற அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதாவது மீனாவுக்கு எல்லாருக்குமே, ராஜுக்கு எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்கிறதே மீறி நீ பேசுவியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம தங்கமயிலுக்கு ஏதாவது ஒன்றா சடங்கு செய்ய நாங்கள் இருக்கோம், நம்ம மீனாவுக்கும் ராஜுக்கும் யார் இருக்கான்னு கேட்க புசுக்குன்னு கோவம் வந்துருச்சுங்க கோமதி அம்மாவுக்கு. கோமதி அம்மாவா இது சும்மா நோஸ் கட் பண்ணி விட்டுருச்சு. அதான் நாங்கள் இருக்கோம்ல, அதுவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி அடியாக அடிச்சு விட்டுச்சு. இப்படி ஒவ்வொரு மாமியாரும் ஒவ்வொரு மருமகளை நினைக்க ஆரம்பிச்சா வீட்டில் சண்டையே வராதுங்க, வேற லெவலில் போகும்னு சொல்லலாம். யார் முன்னாடி விட்டு கொடுக்கக்கூடாதுங்க, அதுதாங்க வேற லெவல் அப்படிங்கணும். கோமதி அம்மா வேற லெவல் மாமியார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம செந்தில் வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு, திரும்பி ஏன்டா பார்க்குற, எக்ஸாம் எழுதுறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஒரு வழியாக பேப்பரை கொடுத்துட்டு வெளியே வந்து, மீனா என்ன மன்னிச்சுக்கோ மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லைப்பா எக்ஸாம் சரியாக எழுதலை அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிடாதுப்பா, ஒரு ஃபெயிலியர் இருந்தால் தான்ப்பா ஒரு சக்ஸஸ் இருக்கும், ஏன்ப்பா இது உனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு 7:30 வருதுங்க. வீட்டில் 7:30 வந்து சேர்த்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம குழலியை தாங்க சொல்கிறேன். குழலி ஆண்டவேப்பா, எல்லாரும் நான் வந்து ஓரமாக உட்காருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடும் போது, என்ன முள்ளங்கி சாம்பார்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் வைக்கவே மாட்டோமா, ஆமாம் இவங்க ராஜா பரம்பரை, அதனால் முள்ளங்கி சாம்பாரை பொத்திருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நோஸ்கட் மேலே நோஸ்கட் பண்ணி விட்டுட்டு உட்காந்துருக்காங்க.